OSI மாடல் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான மாடல் இது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்கோ இல்லை வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிக்கோ நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியராக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த OSI மாடலில் பற்றி கொஸ்டின் எல்லாமே இருக்கவே இருக்காது. குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஐடி டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படி இல்லைனா ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக போகிறீங்க அப்படின்னா இந்த OSI மாடலை பற்றின டீப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த OSI மாடல்னால் என்ன அப்படின்னு பார்த்தா இது ஒரு கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க், அதாவது ஒரு இன்கமிங் அவுட் கோயிங். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க, ஒரு ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 7 லேயர்ஸ் ஆஃப் OSI மாடலில் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆகிறதும் இல்லை ரிசீவ் ஆகிறதும். இதுக்கு நடுவில் என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம். ஸோ இப்போ இந்த OSI மாடல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த OSI மாடலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். 1970 OSI மாடல் ஃபஸ்ட்டாக லான்ச் ஆகுது. இந்த OSI மாடல் யார் எடுத்துகிட்டு வராங்கன்னா ISO, அதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்ற இந்த ஒரு நிறுவனம் தான் எடுத்துகிட்டு வருது. ஸோ இன்றைக்குமே நம்ம இந்த OSI மாடலை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் 1970 இந்த OSI மாடலை டெவலப் பண்ணுறாங்க. 1980 ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு விஷயமாக கொண்டு வராங்க. இன்றைக்கி இதை தான் நம்ம ரெஃபரன்ஸ் மாடலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எனி அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம், எனி அப்ளிகேஷன் இன்டர்நெட்டில் ரன் ஆகுது அப்படின்னா இந்த OSI மாடல் தெரியாமல் கண்டிப்பாக நம்மளால் யூஸ் பண்ணிக்கவே முடியாது. ஸோ இந்த OSI மாடலில் 7 லேயர்ஸ் இருக்குது. இந்த 7 லேயர்ஸும் என்னென்னு இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். அதில் முக்கியமான 4 லேயரை இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் லேயர்னா என்ன, பிரசன்டேஷன் லேயர்னா என்ன, செஷன் லேயர்னா என்ன, டிரான்ஸ்போர்ட் லேயர்னா என்ன. ஸோ இது ரொம்ப புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் டேட்டா டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து எய்தர் ஒரு எண்ட் யூசருக்கோ இல்லை வந்து அனுப்புகிறவருக்கோ இனிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு லேயர். ஸோ இந்த லேயரில் வந்து நம்ம HTTP, FTP, SMTP, DNS இப்படின்ற எல்லா ப்ரோட்டோகால்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ பிரசன்டேஷன் அண்ட் செஷன் லேயர்ஸ் வந்து ஒரு என்கிரிப்ஷன் நடக்குது இல்லை டீக்ரிப்ஷன் நடக்குதுன்னா அது பிரசன்டேஷன் லேயரில் தான் நடக்கும். அண்ட் ஒரு கனெக்ஷனை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து செஷன் லேயரில் நடக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுது. அதாவது நம்ம ஒரு மெசேஜை வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து யூசர் எண்ட் யூசருக்கு போய் சேரணும். ஸோ அந்த எண்ட் யூசருக்கு போய் சேரதுக்கு TCP அப்படின்ற இந்த டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் லேயரை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். UDP அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஃபாஸ்ட் கனெக்ஷன் லெஸ். நீங்கள் வந்து ஹாட் ஸ்டாரை பார்த்துருப்பீங்க, லைவ் மேட்சஸை பார்த்துருப்பீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இந்த என்ஜாய் பண்ணி பார்க்குற ஹாட் ஸ்டார் வந்து எண்ட் யூசருக்கு எப்படி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா UTP ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி தான். ஏன்னா அங்கே வந்து இங்கிருந்து லான்ச் ஆகணும்னு இருக்குது, ஆனால் எண்ட் ஆகிற யூசர் வந்து யாருன்னு தெரியாது. அந்த அப்ளிகேஷனை வந்து கரெக்டாக என்கிரிப்ட் ஆகி டீக்ரிப்ட் ஆகிருந்தது அப்படின்னா ப்ராப்பராக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல நம்ம UDP ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணுறோம். ஸோ எத்தனை பேர் வேணாலும் பார்க்கலாம், எவ்வளோ பேர் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற இடத்துக்கு நம்ம UDP ப்ரோட்டோக்கால் இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல TCP ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதில் நெட்வொர்க் லேயர்னு ஒன்று இருக்குது. இந்த நெட்வொர்க் லேயர் தான் IP அட்ரஸ் ரவுட் பண்ணுறது, சப்நெட்டிங், இது மூணுமே இந்த ஒரு நெட்வொர்க் லேயருக்குள்ளே தான் நடக்கும். இந்த நெட்வொர்க் லேயர் ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு கம்யூனிகேஷனை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் அட்ரஸ் கொடுக்குறது, ஒரு யூசர் கிட்ட இருந்து இன்னொரு யூசர் கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்க்கிறது, அண்ட் தென் ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்குள்ள ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்ணுற சப்நெட்டிங், இது எல்லாத்தையுமே கொடுக்கறது நெட்வொர்க் லேயர் தான். டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டேட்டா லிங்க் லேயர்னா என்னன்னா ஒரு அட்ரஸ் இருக்குன்னா அந்த ப்ராப்பரான அட்ரஸுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குற வேலையை இந்த டேட்டா லிங்க் லேயர் தான் செய்யும். 2 கனெக்ஷனுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ இந்த டேட்டா லிங்க் லேயர் தான் எடுத்துகிட்டு வரணும். இதில் வந்து ஈத்தர்நெட் ப்ரோட்டோக்கால், வைஃபை இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே தான் வரும். அண்ட் தென் ஒரு ஈத்தர்நெட்டோட ஸ்டாண்டர்ட் ஸ்பீடு 1 Gbps சொல்லும். நம்ம இங்கே 30 MB 40 Mbps ஸ்பீடு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனிவே நம்ம அந்த 40 Mbps ஸ்பீடு யூஸ் பண்ணாலுமே அதை டிரான்ஸ்மிட் ஆகிற வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 1 Gbps தான். ஏன்னா நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இவ்வளோ ஸ்பீடான டவுன்லோட் ஸ்பீடு, அப்லோட் ஸ்பீடு தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் டிரான்ஸ்ஃபர் ஆகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 1 Gbps per second அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. இந்த டேட்டா லிங்க் லேயர் எதுக்காக மேஜராக இருக்குன்னா ஒரு டிரான்ஸ்மிட் நடக்குது அப்படின்னா அதில் எரரே இருக்கக்கூடாது. எரர் இருந்தது அப்படின்னா அதை நம்மளால் ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த விஷயங்களுக்காக
பண்ணுறதுக்காக இந்த டேட்டா லிங்க் லேயர் ஒர்க் ஆகுது. ஃபிசிக்கல் லேயர் அப்படின்றது எண்ட் யூசர், அதாவது சென்ட் பண்ணுற ஒரு யூசரும் ரிசீவ் பண்ணுற ஒரு யூசருக்கு நடுவில் கேபிள்ஸ் மூலயமா கனெக்ட் பண்ணியிருப்போம், இல்லை நிறைய கனெக்டர்ஸ் மூலயமா கனெக்ட் பண்ணியிருப்போம், மாடுலேஷனாக நிறைய ரவுட்டர்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அப்பியரன்ஸ் கொடுக்கறது இந்த ஃபிசிக்கல் லேயர் தான். இந்த ஃபிசிக்கல் லேயரை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. ஆக்சுவலாக இந்த ஓஎஸ்ஐ மாடலை நீங்கள் இந்த ஒரு சார்ட் பார்த்தா புரியும். இந்த ஒரு சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ்ஐ லேயர்னா என்னன்னு புரிஞ்சிடும். லேயர் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அப்ளிகேஷன் லேயர் இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயரில் இருக்கும். இது எங்கன்னா அவுட் கோயிங் டேட்டாவில். ஆனால் இதுவே ஒரு யூசர் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயராக இந்த பிட் என்கிரிப்ஷன் இருக்கும். அதாவது ரெசிப்ரோக்கலாக நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பிட் டிரான்ஸ்மிஷனை வந்து எனேபிள் பண்ணுறது மூலயமா நம்ம ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிட் வந்து பார்த்திங்கன்னா என்கிரிப்ட் ஆகும். இந்த என்கிரிப்ட் ஆகிறதுக்கு அட்ரஸை ஃபைண்ட் பண்ணும். அண்ட் தென் இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேமை வந்து டேட்டா லிங்க் லேயரில் கிரியேட் பண்ணும். இந்த டேட்டா லிங்க் லேயரில் வந்து இந்த ஃப்ரேமையும் அட்ரஸையும் ப்ராப்பராக ரெடி பண்ணதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபை பண்ண ஒரு அட்ரஸை வந்து நெட்வொர்க் லேயரில் கொடுப்பாங்க. இந்த நெட்வொர்க் லேயரில் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும், ரவுட் பண்ணும். அதாவது இங்கிருந்து சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இந்த சென்ட் பண்ணதை எடுத்துட்டு போயிட்டு சேர்க்கிற வேலையை தான் டிரான்ஸ்போர்ட் லேயர் செய்யுது. இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து டிசிபி அல்லது யூடிபி இப்படின்ற ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான போர்ட்டை அசைன் பண்ணிட்டு ஸோ அங்கிருந்து செஷன் லேயருக்கு எடுத்துகிட்டு போகும். நீங்கள் வந்து இந்த பேங்கிங்லலாம் செஷன் லேயர்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. அதாவது செஷன் டைம் அவுட் அப்படின்னு வந்திருக்கும். இந்த பர்டிகுலர் டைம் தான் இருக்கணும் அப்படின்றது செஷன் லேயர். இதுவே வந்து கூக்கீஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இந்த கூக்கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரியான விஷயங்கள். ஸோ அதெல்லாம் லாகின்லேயே இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மணி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இம்பார்ட்டன்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அங்கே வந்து செஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கண்டிப்பாக நடக்கும். அண்ட் தென் இந்த செஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் ஆகும். இந்த டேட்டா என்கிரிப்ஷன் நடந்ததுக்கப்புறம் அதை கம்ப்ரஸ் பண்ணி அதை ஒரு டேட்டாவை கனெக்ட் பண்ணி அந்த பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இந்த சென்ட் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக நடக்கும். அதாவது அவுட் கோயிங்க்கு ஃபர்ஸ்ட் லேயராக ஃபிசிக்கல் லேயர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இன்கமிங் டேட்டாவில் 7th லேயராக வந்து ஃபிசிக்கல் லேயர் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பிட்டை டிரான்ஸ்மிட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிட்டோம். சென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டா கிரியேட் ஆச்சு இல்லையா, அந்த டேட்டா கிரியேட் ஆகி இன்கமிங் டேட்டாவுக்கு அதாவது யூசர் எண்டுக்கு அது வந்து டிஸ்பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இந்த டிஸ்பிளே பண்ணாங்க அப்படின்னா என்கிரிப்ட் ஆன டேட்டா இங்கே டீக்ரிப்ட் ஆகணும். இந்த டீக்ரிப்ட் ஆன உடனே செஷனை வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கிற வேலையை செஷன் லேயர் செய்யும். இது எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணும்போது அது என்கிரிப்ட் ஆகி அது டிரான்ஸ்ஃபர் நடந்து அது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் யூசருக்கு போகணும்னு சொன்னதுக்கப்புறம் அந்த யூசரை ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டா டீக்ரிப்ட் ஆனதுக்கப்புறம் அந்த செஷனை எனேபிள் பண்ணும். செஷனை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன டிரான்ஸ்போர்ட் லேயரை யூஸ் பண்ணி பண்ணமோ அதே டிரான்ஸ்போர்ட் லேயரை யூஸ் பண்ணி எண்ட் யூசருக்கு எடுத்துகிட்டு போகும். எண்ட் யூசருக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஐபி அட்ரஸை வேலிடேட் பண்ணும். இங்கே ஐபி அட்ரஸை நம்ம கிரியேட் பண்ணி ரவுட் பண்ணி அனுப்போம். ஆனால் இது ரிசீவ் பண்ணுற டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸை ஸோ இந்த பர்டிகுலர் யூசர் வந்து இங்கே அனுப்புகிறாரு. ஸோ இது ரெண்டுமே சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணி அதை வந்து எரர் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு டீக்ரிப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த இடத்துல வந்து எரர் இருக்கான்னு சொல்லி டிடெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிட்டை ரிசீவ் பண்ணுற வேலையை இந்த ஃபிசிக்கல் லேயர் செய்யும். ஃபிசிக்கல் லேயரில் ஸ்டார்ட் பண்ணி ஃபிசிக்கல் லேயரில் முடியுது தான் இந்த ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா இந்த 7 லேயர்ஸ் ஆஃப் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஓஎஸ்ஐ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. இது புரியணுன்ற அவசியம் எதுக்காகனா ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா டேட்டாவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஐடி கம்பெனிஸ்குள்ள ஒர்க்கே நடந்துட்டு இருக்கு. இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கான ரெவென்யூஸ் இருக்கு. இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் கிளைண்ட்ஸை பிடிக்க முடியும், ரெவென்யூஸை பெருக்க முடியும், கம்பெனியை வளர்க்க முடியும். நிறைய பேரோட வீட்டில் அடுப்புறதுக்கு காரணமே இந்த ஓஎஸ்ஐ லேயர் தான். ஏன்னா இந்த ஓஎஸ்ஐ லேயரை புரிஞ்சால் மட்டும்தான் கம்பெனி ப்ராப்பராக ரன் ஆகும். கம்பெனி ப்ராப்பராக ரன் ஆகாதான் தான் ப்ராஜெக்ட்ஸ் ப்ராப்பராக ரன் ஆகும். ப்ராஜெக்ட்ஸ் ப்ராப்பராக ரன் ஆனாதான் அந்த ப்ராஜெக்ட்ஸில் வர ப்ராஃபிட்டை எடுத்து நம்ம எம்ப்ளாயிஸுக்கு வந்து பிரித்து கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே இந்த டேட்டா ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஐ லேயர்ஸ்குள்ளே தான் நடக்குது. அண்ட் தென் நான் சொன்ன இந்த ஓஎஸ்ஐ லேயர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்து வர வீடியோவில் திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி. மறக்காமல் வெப்டெக் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.